உன்னுடைய டாக்குமெண்ட்டெல்லாம் படித்து பார்த்தேன், எல்லா விஷயத்திலும் கையெழுத்தெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் உனக்கு பணம் மட்டும் இன்னும் வந்து சேரலை. இந்த பணத்தை பற்றி கேட்டால் அடுத்து நீ என்ன வேணாலும் செய்ய, நான் பார்த்துக்கிட்டோங்கிற வார்த்தையை சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் ரெடி ஆகிட்டான். அதனால் கோர்ட்டுக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கான்னு தெரியாமல் வேதனைப்பட்டுருக்க. நீ இப்போ கால் வந்துட்டு வா, அந்த பணத்தை நம்ம வாங்கி கொடுத்துருவோம் கருப்பசாமி. அதே மாதிரி இடையில் உன் பிள்ளையை பற்றி கொஞ்சம் மனக்குழப்பமும் வேதனையும் வேற வந்துருச்சு. அவரையும் சரி பண்ணி தெளிவாக்கி தரேன். இந்த இடத்துக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறேன். கொஞ்சம் கண்ட மூடு பார்க்கட்டும்னா. ஆவணி 30 வரை அமைதியாயிரு. அவனே உன்னை கூப்பிட்டு பணம் தருவான். வில்லங்க வேண்டாம்னு முடிவெடுக்க வைக்கிறேன். சந்தோஷமா இரு. சென்று வா மகளே, சாப்பிட்டு போ, பட்னியா போயிடாத. ஓ, பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவர்கள் யார்? கொச்சாம்புத்தூர். கொச்சாம்புத்தூர் என்னம்மா பிள்ளை எங்கே இருக்குமா? கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டீங்களா? அதான் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவர்கள் யார் என்று கேட்டேன். இந்த பிள்ளையின் பேர் என்ன? கால் வந்துட்டு வாங்கோ. வெற்றிவேல் அது வீரவேல், வெற்றிவேல் அது வீரவேல். ஆமாம், உட்காருங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே போனேன். முருகப்பெருமானுடைய வேல் எனக்கு காட்சி கொடுத்தது. என்ன விஷயம்? முருகப்பெருமான் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்காரா? கால் வந்துட்டு வாங்கோ. என்ன பேக்க கீழே வச்சிருக்கா? இப்போ என்னக்கா பிரச்சனை? வச்சுட்டு வாக்கா, சாமி கூப்பிட்டாக்கா, நம்ம பாப்பா. கிரகம் சரியா இருக்கோ இல்லையோ, உன் புள்ள கூட வாழறதுக்கு எனக்கு மனசு இல்லை. கிரகம் சரியா இருக்கோ இல்லையோ, உங்கள் பிள்ளை கூட சேர்ந்து எனக்கு வாழறதுக்கு இஷ்டம் இல்லை. நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் சரி, நான் அதை பற்றி சந்திக்க தயார். எழுத்தில் முடிக்கணும்னாலும் சரி, கோர்ட்டில் முடிக்கணும்னாலும் சரி, அல்லது பஞ்சாயத்தில் முடிக்கணும்னாலும் சரி, அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி உங்கள் பிள்ளையை மிரட்டி கொண்டு வீட்டில் விட்டு வந்திருக்கான். இதான் உண்மை. அவனுடைய மனது அப்படி வருவதற்கு யார் காரணம்? நேரம் காரணமா அல்லது வீட்டில் உள்ளவங்க காரணமா? என்ன காரணத்தினால இந்த நிலை ஏற்பட்டது என்பது தெரியணும். ஆனால் ஓம் பிள்ளை மனத்தை பார்த்தேன், அவளும் 60% தான் அவங்க கூட வாழறதுக்கு விரும்புதான். அவன் மனத்திலையும் ஆழமாக சேர்ந்து வாழ்ந்துடலாம், இந்த வண்டி நல்லா ஓடும் அப்படிங்கிற நம்பிக்கை இப்போ அவள் உள்ளத்துல இல்லை. அதனால் அவளை சேர்த்து வச்சா இவ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவான், அவன் எப்படி ஏற்றுக்கிட போகிறான்? ரெண்டு ஒரு மனத்தையும் சரி பண்ணி ஒட்டி வாழ வச்சா போதுமான நான் கேட்டுருவேன். ஆனால் ரெண்டாந்திரமும் என்கிட்ட வந்து நீங்கள் கண்ணீர் ஒடிக்கக்கூடாதே. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வாங்க. டைம் கொடுத்து பார்ப்போமா? சரி. அப்படியா? சரி. வாங்க செல்ல குட்டிகளே, ஒரு சின்ன வாய்ப்பு. புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமைக்கு முன்னே ஒரு முறை உன் பிள்ளைய அவனோட சந்திக்க வைக்கிறேன். அந்த சந்திப்பில் அவங்களுடைய மனநிலைகளையும் ஆழ்நிலைகளையும் விதிநிலைகளையும் ஆராய்ந்து அதுக்கு ஒரு முடிவு எடுத்து தெளிவுபடுத்துவோம். அதுவரை நீ பொறுமையாக இரு. ஜெயிச்சு, சரியா? ஆத்திரப்படக்கூடாது. நீ முடிவெடுக்கலாம், அப்படி நான் முடிவெடுக்க முடியுமா? புரட்டாசி 2வது சனிக்கிழமை வரை காலத்தின் அவகாசம் இருக்கிறது. பொறுத்திரு மகனே. முருகா என்று கூப்பிட்டேன். வந்த உடனே வெற்றிவேல் அப்படின்னு சொன்னேன். என்ன சாமி முருகப்பெருமான் பாட்டு போடுறாருன்னா, சரி முருகன் பக்தர்களுக்கு நினச்சிக்கிட்டேன். உன் வீட்டுக்குள்ள முருகன் இருக்காரான்னு கேட்டேன். இருக்காரா? அவருடைய அடையாளம் என்னமெல்லாம் வச்சுருக்கிய? முருகனுக்கு எத்தனை மனைவி? இருதார யோகம் உன் வீட்டுக்குள்ளே இருக்குடா. அதுக்காக தான் அவரை நான் கூப்பிட்டேன். ஆனால் அப்படி இல்லாமல் மாற்றி அமைக்கக்கூடிய விதிக்காகத்தான் புரட்டாசி 2வது சனிக்கிழமை வரை பொறுமையாக இருந்து உரைக்கிறேன்.
கால் வந்துட்டு வாங்க செல்ல மக்களே. ஆதியே அந்தமே அருள் பெரும் ஜோதியே வரலாம். வாமா. உங்கள் பிள்ளையை பற்றி உங்கள் உள்ளத்துக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவளுடைய மனநிலைகள் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதும் தெரியும். என்ன மனநிலைகளில் இதை வெறுக்கிறாள், அடுத்த தேற்றம் என்னென்று மட்டும்தான் உங்களுக்கு தெரியாது. ஆனால் அது எனக்கு தெரியும். பொறுத்திருந்தால் எல்லாமே புரியும். வெற்றி கொடுக்கிறேன். வாழ வைப்போம். வயிறார சாப்பிட்டு செல்லுங்கள். ஆனந்தமாகவும் இருங்கள். கர்மதாமிக்கு தொழிலை பற்றியும் பையனை பற்றியும் கேட்க வந்தது. உங்க பேர் என்ன? சிரித்தாள் தங்க பதுமை. அண்ணா உங்க பேர் என்னண்ணே? பொன்னுசாமி அண்ணே. வணக்கம். கிளாஸில் நான் வெண்ணி தான் விட்டுருக்கேன். வேறு என்னன்னு நினைக்காதீங்க. பையனை கண்ட்ரோல் பண்ணீங்களா? கண்ட்ரோலில் தான் இருக்கார. உட்காருங்க பார்ப்போம். ரெண்டே கால் ஆண்டுகள் தொழில் சொந்தமாக பண நஷ்டம், மனவேதனை, உடல்நிலைகளிலே ஹிருதயம் சம்பந்தமான சந்தேகம் இவைகளெல்லாம் இருக்கும். இருக்கா இல்லையா? கால்னு சொல்லலாம். ஹிருதயம் சம்பந்தமான சந்தேகம் சாதாரண சந்தேகம் இல்லை. இழந்த செல்வங்களுக்கு நிகராக வருமானத்தை தரணும், கடனை தீர்க்கணும். வேற என்ன வேணும்? அந்த பையனுடைய மனதை பற்றி மட்டும்தான் நான் கிளாஸ் எடுத்து காட்டினேன். அவனுடைய மனதை நான் பக்குவப்படுத்தி தரேன். என்னை 3:30 மணிக்கு தனியாக பார்த்துட்டு போப்பா. வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யார்? யாருக்குப்பா திருமணம்? திருமணம் சம்பந்தமாக யாருக்கு திருமணம் சம்பந்தமாக யாரும் கேள்வி கேட்டு வந்தீங்களா? வாழ்க்கை பிரச்சனை யாருக்கு? வாங்க. அது யாரு? வரலாம் பக்கத்தில். நீங்கள் யாரும்மா? எந்த ஊர்? நான் கோயம்புத்தூர்லாம் கூப்பிட்ருக்கேன். நீங்கள் அங்கே போய் உட்காருங்க. வரேன். வீட்டுக்காரர் எங்கே இருக்கார்? இந்த அம்மா கூட வாழுதாரா? நான் என்னத்தை தடவுதேன்? போடா, கழுத்தில் போட்டிருக்க தாலியை தேடி தடவுதேன்டானா. அதுதான் விஷயம். வருத்தப்பட மாட்டீங்களே. இப்போ அவர் உங்களுக்கு வேணுமா? அவர் வேறு மாதிரி சேர்ந்து வாழ்ந்தா என்ன செய்வே? எனக்கு திருப்தி இல்லை. அவரை சீர்திருத்தி கொண்டு வர முடியுமா என்பதற்கு 3 மாத காலம் அவகாசம் இருக்குது. தெளிவாகத்தான் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். மூடி மறித்து மயக்க நிலையில் நான் பேசலை. ஆனால் அவன் முழு மனதோடு வருவான் என்ற நம்பிக்கை உங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டாம். 3 மாத கால அவகாசத்துக்கு பிறகு இதை பற்றி பேசுவோம். பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பாருங்கள். இப்போ 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போங்க. வெற்றியாக்குவோம். வாங்க. வீட்டுக்குள்ளே தான் கிடக்கு. வீட்டுக்குள்ளே தாங்கன்னா தரையில் கிடக்கா பீரோவில் கிடக்கான்னு கேட்காத. வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. உனக்கு கிடச்சிரும். இந்த இவர் நகையை காணாமல் போச்சு, துணிக்குள்ளே இருக்குன்னு சொன்னேன்.
வீட்டுக்குள்ளே துணியை பூரா தூக்கி பார்த்தாரு, கிடைக்கல. கடைசியில் செலவுக்கு போட்ட பையன் அவன் எடுத்து வந்து கொடுத்தான். உண்மையா இல்லையா? தீர்த்துருவோம். 3:30 என்னை பார்த்து போங்க. கர்மசாமிக்கு கோயமுத்தூர் எல்லை பிள்ளை சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தவர்கள் வாங்க. பிரகாஷ் இப்பட வந்துடும். என்னம்மா மன வருத்தம்? கால் வந்துட்டு வாங்க. சொல்லு. ஆண்டவன் நூலகத்தில் முதலாளி, அவனுக்கு நாம் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் நமது கூட்டாளி. உன் பையனுடைய ஜாதகத்தை பார்த்தேன். அந்த ஜாதகத்தை நான் பார்த்தேன். நண்பர்களால் போற்றத்தக்க ஜாதகமாக இருந்தாலும் சில பேர்களால் மன உபாதையை அடையக்கூடிய ஜாதகம் அது. ஆனால் அப்பொழுது பார்த்த ஜாதகத்தில் ராகு கேது என்னும் 2 கிரகங்களால் அவருடைய மனசு, கல்வி இவைகள் சம்பந்தமான விஷயத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டு தீர்ந்திருக்கும். ஆனால் இப்போ அவருடைய ஆழ்மனதை பார்த்தேன். சிவாய நம என்று சிந்தித்திருக்கிற பக்தியும் ஞானமும் அவருடைய ஆன்மாவில் இருக்குது. அதனால் வரக்கூடிய ஐப்பசி மாதத்துக்குள்பட இந்த கல்யாணத்துக்குரிய நல்ல காரியங்களை ஐப்பசி மாதத்துக்குள்பட அந்த மனநிலைகளை பக்குவப்படுத்தி தெளிவு பண்ணி கொடுத்தா போதுமா? இன்னும் கொஞ்சம் கண்ண முடுங்க, உங்களை பார்க்க கண்ண முடுங்க. ராகு கேது என்னும் கிரகங்களை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாமலே கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கீங்க. ஐப்பசி மாதம் வரை டைம் இருக்குது. பொறுமையாக இருங்கள், வெற்றியாக்கி தரேன். நிதானமாக இருக்கணும். சேர்த்து வச்சா போதுங்களா? முழு மனதால் நீங்கள் சொல்லலை. பிறகு பார்த்து போங்க. என்ன ஐப்பசி வரை டைம் இருக்குமா? பார்த்து போங்க. ஐப்பசி வரை டைம் இருக்குது, ஆத்திரப்பட்டுறக்கூடாது. ஓகே இருங்க. கர்மசாமிக்கு திருவாரூர் 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 மன்னார்குடி. திருவாரூர் பக்தர் வாங்க. மன்னார்குடி, திருவாரூர் முத்துப்பேட்டை. திருவாரூர் முத்துப்பேட்டை. கடன்கள் சம்பந்தமாக மன உபாதை பெற்று வந்தது யார்? கடன்கள் சம்பந்தமாக வரலாம். நான் பெற்ற செல்வம். வாங்க வாங்க வாங்க. உங்கள் ஐயனாரை போய் பார்த்தேன். வீரனார் போன்ற தெய்வங்களோட கூடியிருக்கிற ஒரு தெய்வம். 3 ஆண்டு காலங்களாக உங்களுடைய தொழில் சம்பந்தமான மனவேதனையும் ஒருவருடைய உடல் சம்பந்தமான மனக்குறைகளும் வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கும். இருக்கா? இந்த நிலைகளுக்கு மாந்திரிகம் ஒரு காரணமாக இருக்குமா? கிரகம் ஒரு காரணமா? நிறைய பணங்களை ஏமாந்ததுக்கு என்ன விளக்கம் என்பது உம்முடைய கேள்வி. கால் ஒன்று வரலாம். வேற என்னப்பா வேணும்? அது கிடைச்சாச்சு. கடன் படாமல் காப்பாற்றுறேன். பணம் 3 விதமாக பணம் கொடுத்துருக்கேன். நீ பார்க்கலையா? ஒன்று வருமானத்துக்கு, இன்னொன்று இருப்புக்கு, இன்னொன்று லைசன்ஸ் வாங்க. பிடிச்சிக்கா, வெற்றி உண்டு. அடித்து வரலாம். கர்மசாமிக்கு பிள்ளைகள் சம்மந்தமாக கேட்டு வந்தோம். என்ன அப்படின்னா? நான் பிள்ளை சம்மந்தமாக கேட்டு வந்தாங்க. ஆமாம். என்னம்மா பிள்ளைக்கு? கால் வந்துட்டு வாமா. கோபியர் கொஞ்சம் ரமணா, கோபாலகிருஷ்ணா,
கோபியர் கொஞ்சம் ரமணா உட்காரலாம். மகாபாரதத்தின் கண்ணா, இன்னும் பக்கத்தில் வா, கண்ணை மூடி நிமிந்து உட்கார். உன் பக்கத்தில் வந்தோடனே மாரியம்மன் காளி போன்ற தெய்வ சக்தி வருத, எங்கே இருக்கிறாங்க? உன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன், இறந்து போன முன்னோர்களுடைய ஆத்மாவனும் உன் வீட்டுக்கு வருது. அதெல்லாம் ஒழுங்காக கும்பிடுறீங்களா? அந்த ஆத்மா வருதுங்கிறது மட்டும் தெரியுது. உன் பிள்ளையில் ஒரு பிள்ளை வந்து உன்னை மீறி வாழ்க்கையும் நட்பையும் உருவாக்கி டென்ஷனை உருவாக்கும். ஒரு பிள்ளை உன் சொல்லுக்கு கட்டுப்படி வாழ வைக்கும். இந்த ரெண்டு பேரையும் சீர்திருத்தி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்? இந்த உன் தொழிலை வளமாக்கி தர, செம்மையாக வாழ வைக்கும். அடுத்து என்னை பார்க்கும்போது அது சரியாயிடும். போயிட்டு வா. திருவாரூர் முத்துப்பேட்டை தலைவன் தலைவி. என்ன வரம் வேண்டும் கேளுங்கள், சபரி மன்னவன் அருள்வான் பாருங்கள். என்ன வேணும்? கண்ணை முடிக்கா. ரெண்டாவது பையனை பற்றி ரெண்டாவது பையனை தேர வச்சிடலாம். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாமே. பௌர்ணமி அன்னைக்கு இங்கே கூட்டுவாங்க, சரியாக்கிடுவோம். 2.5 வருஷமாக கொஞ்சம் தொழில் சொந்தமான நஷ்டமும் மனவேனையும் நடந்துக்கிட்டு இருக்கும். இடைப்பட்டதில் தன்னோடு இருக்கிறவர்களில் சில பேர்கள் பகையாகி பிரிந்து மனவேதனை அடைத்து வைத்தார்கள். அதில் நமக்கு ஏதோ தவறு நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சில ஐயப்பாடும் சந்தேகமும் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. துர்காதேவி அம்மன் கோயில் எங்கே இருக்குது? பட்டீச்சுரத்தில் இருக்குது. இருக்கல அந்த கோயிலுக்கு ஒரு முறை போய் அங்கே இருக்க குங்குமத்தை வாங்கிட்டு என்கிட்ட கொண்டு வரணும். அதை ஏன் சொல்கிறோம்ங்கிறத பற்றி விளக்கத்தை இப்போமே ஓப்பனாக சொல்லிடுதேன். உன் பையனுடைய உயிருக்கோ உடலுக்கோ ஆபத்து வந்துடுமோ என்ற ஒரு பயம் உன் உள்ளத்தில் இருக்கிறது. அந்த பட்டீச்சுரத்தில் இருக்கின்ற துர்காதேவியோ எருமையை வாகனமாக கொண்டவள். அங்கே இருக்கிற குங்குமத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தனா உன் பிள்ளைக்கு மறு உயிர் கொடுத்து மறுவாழ்வு கொடுப்பேன். நான் வாங்கிட்டு வந்துடுவல்ல, கால் வந்துட்டுவான். பட்டீச்சுரத்தானை, இந்த பட்டீச்சுரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் கொல்லிமலையினுடைய உச்சியிலே அரப்பளீஸ்வரராக அவதாரம் எடுத்தவர். அதனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் காக்கும் வண்ணத்தில் இருக்கின்ற தெய்வம் வழிகாட்டும். உன் தொழில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கித்தாரேன், வெற்றியாக்கி தந்துருக்கேன். இன்னொன்று இடம் டாக்குமெண்ட் சொந்தமாக ஒரு வருத்தம் இருக்குது. அதை நான் தீர்க்கிறதுக்கு 3 மாதம் டைம் இருக்குது. ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு குங்குமத்தோடு வரணும். போய்ட்டு வாங்க, கண்டிப்பாக. அதில் என்ன சந்தேகம்? சாப்பிட்டு போங்க, அறவுரையாக போயிடாதீங்க. கர்பசாமிக்கு ஆரூரில் தேரோடும். ஆரூரில் அங்கே இருங்க, நான் கூப்பிடுறது வரை பொறுமையாக இருக்கணும்ல. வீடு சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தது. யார் வீடுனா என்னையா வீடு? என்ன பன்னாடைன்னா என்னது? கால் வந்துட்டு வரலாம். என்ன கத்தியை காட்டுறீங்களே, என்ன விஷயம்? காலநிலையை மறந்து கம்பையும் கும்பையும் காட்டுது. போட்டி பொறாமையால் வெட்டுக்குத்து கொலைபாக வந்துவிடுமோ என்ற ஒரு பயம் உன் உள்ளத்தில் இருக்கிறது. உண்டுமா? இந்த நிலைகளில் இருக்கிறதுக்கு ஒரு பொம்பளை தான் காரணம் உங்கள் குடும்பத்துக்குள்ள. அவளுடைய மனத்தை மாற்றிட்டோம்னா அங்கே இருக்க பங்காளி அத்தனை பேரும் உள்ளே மாறிடுவான். அதனால் அதை செம்மையாக்கி வெட்டியாக்கி தந்தால் போதும்ல. கால் வந்துட்டுவான். இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டுமா? அந்த சொத்து சம்பந்தமான விஷயம் முடிய 9 மாதங்கள் ஆகும். பொறுமையாக இருந்தால் வெற்றியாக்கி தந்துடுறேன். வேறு என்னப்பா வேணும்? சந்தோஷமா இரு. குங்குமத்தின் நிறம் எடுத்து உன் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவாயாக. சென்று வருக. கர்பசாமிக்கு தம்பி வாங்க, என்ன விஷயம் கேட்டு வாங்கிக்கோங்க.
நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். கால் வந்துட்டுவாங்க. அப்படி என்ன இருக்குன்னு பார்த்துவோம். என்னையா வேணும்? நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்று இடுமை தரும். நீ கேட்குற கேள்விக்கும் நான் சொல்கிற திருக்குறளுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. உண்மையா? அதனால் இப்போ சொந்த பந்தங்களுக்குள்ள முகத்தை உனக்கு காட்ட முடியலை. காவல் நிலையத்துக்கு சென்றாவது மீட்டி விடலாம் என்று முடிவெடுத்தாலும் அதில் நீ தோல்வியுற்றாய். உண்மையா? யாரை கொண்டு பேசினாலும் நீ எனக்கு தேவையில்லை, நான் போன பாதையே சரி அப்படின்னு சொல்லி உன்னை உதறி தள்ளிட்டாங்க. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தீயொழுக்கம். கூடாத நட்பு கேடாக முடியும். அந்த மரத்தை மாற்ற முடியுமான்னு பார்க்க கொஞ்சம் கண்ணை மூடு பார்ப்போம். பாண்டிச்சேரி வர போகுது என் குதிரை. பிள்ளைய வர வைக்க பணத்தையும் உனக்கு நான் வாங்கி தரேன். கிடைச்சிடும். நான் கொடுத்துருந்தேன். போ, சந்தோஷமா. அடுத்து